ஏய் இந்தாடா. இந்த மாதிரி காலபைரனோட பேசிகிட்டு இருக்கிறது வேறு யாரும் கிடையாதுங்க, அவங்க என்னுடைய மனைவி தான். ஸோ இந்த மாதிரி வந்து காலபைரனோட பேசுகிறதுக்காகவே சென்னையிலேருந்து கிளம்பி என்னுடைய சொந்த ஊரான ஈரோடுக்கு கிளம்பி போனோங்க. அங்கேருந்து கிளம்பி தாங்க வெண்ணந்தூர் வந்தோம். அதுதான் எங்கள் குலதெய்வ ஊர். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராசிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம வெண்ணந்தூர் தாங்க. இப்போ திருச்செங்கோட்டிலேருந்தும் பக்கம், ராசிபுரத்துலேருந்தும் போகலாம், சேலத்துலேருந்தும் போகலாங்க. ஸோ இங்கே கோலம் போட்டுறதுக்கு வேறு கிடையாதுங்க, என்னுடைய மனைவி தான். வீட்டில் கோலம் போடுறாங்களோ இல்லையோ, கோயிலில் கோலம் போடணும்னு சொல்லி நல்லா வாசல் தெளித்து கோலம் போட்டுகிட்டே இருக்காங்க. இதுதான் எங்கள் வீரமத்தி அம்மன். கையெடுத்து கும்பிட்டுங்க, எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா வெறிச்சோடின்னு கிடந்துச்சி. என்னடா ஊரே வெறிச்சோடின்னு கிடக்குன்னு பார்த்தா ஊரில் ஃபுல்லாக பட்டறை தாங்க ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க மதியம் லஞ்சுக்கு மேலே தான் வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லி திரும்பி என் முன்னாடி கோலம் போட்டுருந்தேன். அதை பார்த்து ரசிச்சுட்டே இருந்தாங்க. என்னென்னு திரும்பி பார்த்தா காலபைரங்கள்லாம் வந்துட்டாங்க. அவங்க எல்லாருமே வாலாடிட்டு நின்னது பார்த்ததுக்கப்புறம் சரி அவங்களுக்கு ஒரு பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து தரலாம்னு சொல்லிட்டு நானும் பிஸ்கெட் வாங்க போயிட்டாங்க. வந்து பார்த்தா காலபைரனோட என் மனைவி பேசிகிட்டு இருக்கிறதுன்னு பயங்கர ஷாக்கு. க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க எல்லாருமே. சரி ஓகேன்னு சொல்லி அவளும் வந்து பேசிக்கிட்டே இருந்தால் நானும் உட்காந்து வச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே பொங்கல் பொங்குது வந்து பாருடின்னு சொன்னால் நீ பார்க்க மாட்டியா சொல்லி என்ன மாட்ட ஆரம்பிச்சிட்டா. நாய்க்கு வாங்கிட்டு வந்த விஷயம் நாய்க்கை போட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கும்போது என் மனைவி ஏங்க கேப்பில் நீங்கள் 2 உள்ளே விட்டுட்ருக்கீங்க பாருங்கள் அப்படின்னு சொன்னால் இல்லைங்க நாய்க்கு தான் போட்டுட்ருக்கேன்னு சொல்லி சமாளித்து நானும் 2 பிஸ்கெட் உள்ளே விட்டேன். திரும்பி பார்த்தா பொங்கல் பொங்க ஆரம்பிச்சிச்சு. பொங்கலோ பொங்கல் குடும்பத்தில் படைச்சி நல்லா சாமி கும்பிட்டு 2 பேரும் வயிறு முட்டை அந்த பொங்கலை சாப்பிட்டு அங்கே வந்தால் 10 பேருக்கு பொங்கலை கொடுத்துட்டு அங்கேருந்து 2 பேர் ஜாலியாக கிளம்பி ஊருக்கு வந்துட்டோம். டாடா பை பாய்.